வில்லியம் கேரி அவர்கள் மற்றவர்களுக்கு சுவிசேஷம் அறிவிப்பதில் ரொம்ப ஆர்வம் உள்ளவராக இருந்திருக்காரு. அது மட்டும் இல்லை, வேதாகமத்தை குறித்த நல்ல ஞானம் அவருக்கு இருந்திருக்கு. அதனால இவருடைய சபையின் போதகர் அவரை உதவியாளராக கூட நியமித்து வச்சிருக்காரு. இதன் மூலம் அவருக்கு சுவிசேஷம் பிரசங்கிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் கிடைச்சிருக்கு. சுவிசேஷம் அறியாதவர்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்க வேண்டியதன் முக்கியத்துவத்தை குறித்து இவர் ஆணித்தரமாக பேசியிருந்திருக்காரு. வில்லியம் கேரி அவர்கள் 1781 ஜூன் 10 டொலி அப்படிங்கிறவங்கள திருமணம் செய்திருக்காரு. பாப்டிஸ்ட் சபை மிஷனரி இயக்கத்தின் ஒரு மிஷனரி கூட்டத்தில் ஒரு மிஷனரி அவர்கள் இந்தியாவின் மிஷனரி தேவைகளை குறித்து பேசியிருக்காரு. இதை கேட்டுக்கொண்டிருந்த வில்லியம் கேரி அவர்கள் தொடப்பட்டு தன்னை இந்தியாவிற்கு மிஷனரி ஊழியராக அர்ப்பணித்திருக்காரு.